இந்திய வீரர் சுபான்சு சுக்லாவின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைப்பு. மோசமான வானிலை காரணமாக நாளைக்கு பதில் நாளை மறுதினம் விண்கலம் புறப்படும் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு இமெயில் மூலம் வந்த மிரட்டல். வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் காற்றுடன் பரவலாக கனமழை. வாட்டி வதைத்த வெயிலின் வெப்பம் தணிந்ததால் மக்கள் நிம்மதி. சென்னை அடுத்த சிட்லப்பாக்கம் பகுதியில் 13 வயது சிறுமியை சித்திரவதை செய்து பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். விடுதி காவலாளியை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க வெகுளா நீதிமன்றம் உத்தரவு. வேளாண் பணியிலிருந்து வேறு பணிகளுக்கு மாறும் நிலை அதிகரிப்பு. மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் வேதனை. பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும். பாமக தொண்டர்கள் தன் பக்கமே உள்ளதாக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி குறித்து விஜயிடம்தான் கேட்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. இசையமைப்பாளர் AR ரகுமானின் இசை நிகழ்ச்சிக்கு 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தும் நிகழ்ச்சியை காண முடியாத விவகாரம். 50,000 ரூபாயை இழப்பீடாக வழங்க சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரை காலணியால் தாக்கிய போக்குவரத்து உதவி மேலாளர் பணியிட நீக்கம். தாக்கியதற்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டார். நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வசம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை அடுத்த கோவிலம்பாக்கத்தில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக அடுத்தடுத்து 3 வீடுகள் மீது பெட்ரோல் கொண்டு வீச்சு. இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அட்டகாசம். அரக்கோணம் இந்திய கடற்படை விமான தளத்தில் 104வது ஹெலிகாப்டர் பைலட்கள் பயிற்சி நிறைவு விழா. கடற்படை வீரர்கள் ஹெலிகாப்டர்களின் மிடுக்கான அணிவகுப்பு. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள சொகுசு விடுதியின் 8வது மாடியிலிருந்து இரும்பு கிரில் கேட் விழுந்து விபத்து. சாலையில் சென்றவர்கள் மீது விழுந்ததில் 2 காயம். மும்பையில் ரயில் படிக்கட்டில் பயணித்த 5 பேர் தவறி விழுந்து பலியான சம்பவம். புதிதாக தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகளில் தானியங்கி கதவுகளை பொருத்த ரயில்வே துறை முடிவு. மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த கூட்டு தேர்தல் வேட்டைகள் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள், ரொக்க பணம் பறிமுதல். 5 பேரை கைது செய்து அதிரடி நடவடிக்கை. நியூயார்க் விமான நிலையத்தில் இந்திய மாணவரை கைதியை போன்று நடத்திய அதிகாரிகள். கைகளில் விலங்கிட்டு தரையில் கிடத்தி துப்பாக்கியை காட்டி மிரட்டிய காவல்துறையின் செயலால் பரபரப்பு. வாட்ஸ்அப்பில் பயனர்கள் பகிரும் இமோஜி ரியாக்ட் செய்யும் புதிதாக அம்சத்தை அறிமுகப்படுத்தியது மெட்டா நிறுவனம். இன்ஸ்டாவில் இருப்பது போலவே வாட்ஸ்அப்பிலும் அப்டேட்களை களமிறக்கியதால் பயனர்கள் உற்சாகம். அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 12க்கும் மேற்பட்டோர் காயம். ஸ்கை டைவிங் சாகசத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்துச் சென்ற போது விபத்து.
நேஷன்ஸ் லீக் கால்பந்து கோப்பையை காதலிடம் கொடுத்து அழகு பார்த்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையதளத்தில் வைரல். Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.